மிஸ்டர் அடிஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம், ஆனந்தம். மெய் என்பவர்களே, இப்போ தீராத மலச்சிக்கல் நிறைய பேர்த்துக்கு இருக்கு. இதை சுகவேதியாக நம்மெல்லாம் மருத்துவத்துறை எங்களை நாடி வர்றவங்களுக்கு நாங்கள் சுகவேதி சூரணம் நாங்கள் நிறைய கொடுக்கறது வரோம். இந்த சுகவேதி சூரணம் தயாரிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு எளிய முறையை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அது மாதிரி ஃபாலோ பண்ண முடிஞ்சா அது மாதிரி செஞ்சு நீங்கள் உங்களுடைய மலக்குற்றத்தை நீங்கள் போக்கிக்கலாம். டெய்லி இந்த மலக்குற்றம் வரும், பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டு, மலக்குற்றம். இதெல்லாம் இப்போ நாங்கள் தயார் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா துத்தி வேரில் இருந்து ஆரம்பித்து தும்பை வேர் வரைக்கும் போகும். கிட்டத்தட்ட 18 வகையான வேர்கள் அதில் ஆக்ட் பண்ணுவோம். இதெல்லாம் பைல்ஸ் கம்ப்ளைண்ட்லேருந்து இது மாதிரி மூலபௌத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நோய்களை பூரா அது கூட ரத்த அதுலேயே ரத்த மூலம் இருக்குது, வெளி மூலம் இருக்குது, உள் மூலம் இருக்குது. இதெல்லாம் இந்த மலச்சிக்கலுடைய பின்னணியில் இருக்கக்கூடியது. அப்போ இதுலேருந்து உங்களை பாதுகாத்துக்க எளிய முறை என்ன உங்களுக்கு நான் சொல்லி, இப்போ இதுக்கெல்லாம் நாங்கள் மருத்துவ ரீதியாக எங்களுடைய பாரம்பரிய வைத்தியம் நிறைய பேர்த்துக்கு நம்ம அதுக்கான சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கோம். ஆப்ரேஷன் பண்ணாமலேயே அதை சரி பண்ணுறதுக்கான மருந்துகளை கொடுத்து உள் மருந்து கொடுத்தே சரி பண்ணியிருக்கோம். உள் மூலத்தையும் சரி பண்ணுறோம், வெளி மூலத்தையும் சரி பண்ணுறோம். இதெல்லாம் எதனால வருது? நீண்ட காலமாக நீங்கள் மலச்சிக்கலை கவனிக்காமல் விட்டதால் மூல நோயாக மாறிவிடுகிறது. இதுதாங்க. இதை நீங்கள் முதல்ல இன்னைக்கு புரிஞ்சுக்கங்க. எதனால அந்த நோய் வந்துச்சு? மலச்சிக்கல்னால வந்த நோய் தான் அது. மலச்சிக்கல் வந்தால் மனச்சிக்கல் எல்லா சிக்கலும் வந்துடும். அப்போ இந்த மலச்சிக்கலை அகற்றுவதற்கு ஆரம்ப நிலையில் அந்த ஆரம்ப நிலைக்கான மருந்தை இப்போ சொல்கிறேன். வளர்ந்த நிலையில் உள்ள மருந்துகளை இப்போ சொல்வதற்கான நேரம் பத்தாது. அது நிறைய ப்ராசஸிங் இருக்குது. ஒவ்வொரு மூல நோய்க்கும் அது வெளி மூலமாக, உள் மூலமாக, ரத்தம் மூலமாக, அதுக்கெல்லாம் மகா மருந்துகள்லாம் இருக்குது. சித்த புருஷருடைய மகா மருந்து இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல சராசரியாக இப்போ மக்களுக்கெல்லாம் மலக்கட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மலக்கட்டு தீர்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு மருந்தை இப்போ சொல்லிடுறேன். இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் பயன்படுத்துனீங்கனால உங்களுடைய மலக்கட்டு தீர்ந்துடும். வெந்நீர் குடிக்கிற பழக்கத்துக்கு வந்துருங்க. மலக்கட்டு உள்ளவங்க பூராமே வெந்நீர் குடிக்கிற பழக்கத்துக்கு வந்துடணும். சாப்பிட்டு பழம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள். சாப்பிட்ட உடனே பழம் சாப்பிட்றதுங்கிறது மலக்கட்டை அதிகப்படுத்தும். சாப்பாட்டுக்கு முன்னதாக அரை மணி நேரம் முன்னதாக பழங்கள் சாப்பிடணும். சாப்பிட்டு விட்டு பழம் சாப்பிடுவது என்பது மலக்கட்டை அதிகரிக்கும். சாப்பிட்டு விட்டு 2 மணி நேரம் கழித்து பழம் சாப்பிடலாம். எப்படி? 2 மணி நேரம் கழித்து தான் பழம் சாப்பிடணும். அதுக்கு முன்னதாக பழம் சாப்பிடக்கூடாது, பழங்கள் சாப்பிடக்கூடாது. 1. 2வது, இந்த சாப்பிடும்போது கொஞ்சம் நேரத்தை நீங்கள் கூட்டிக்கணும். வேக வேகமாக சாப்பிடக்கூடாது. உமிழ்நீரை அதிகப்படுத்தி சாப்பிடணும். இது 2வது முக்கியமான விஷயம். ஏன்னா இது நிறைய பேர் இந்த விஷயத்தில் கவனமின்மையால் ஏதோ நீங்கள் ஒரு செல்லை பார்த்துக்கிட்டு, ஒரு டிவியை பார்த்துக்கிட்டு, எங்கேயோ பேசிக்கிட்டு நீங்கள் சாப்பிட்றது என்பது இது பார்க்க உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். நீங்கள் அதில் கவனம் வைக்காமல் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு பல்வேறு வகையான மலக்கட்டை அது உருவாக்கிடும். மனசு மாறும்போது அங்கே மாறிடும் எல்லாமே. ஆகவே மனக்கட்டை தீர்த்துருங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு கவனம் வச்சு சாப்பிடணும். நீண்ட நேரம் மென்று சாப்பிடணும் எதாக இருந்தாலும். இது ரொம்ப முக்கியம். 3வது, மலம் நீங்காமல் காலையில் சாப்பிடாதீங்க. யாராக இருந்தாலுமே இரவு பாருங்க, டின்னர்னு போய் நீங்கள் சாப்பிட்ருவீங்க. காலையில் மலம் நீங்காது, மலம் போகாது. நீங்கள் கக்கூஸ் போயிருக்க மாட்டீங்க. ஆனால் திரும்ப 9 மணிக்கு ஆஃபீஸ் போகிற இதில் எங்கேயோ போக போகிறீங்க இல்லையா? ஆஃபீஸ் போகிறீங்களோ இல்லை எங்கே போகிறீங்களோ, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை பள்ளிக்கூடம் போகிற பசங்களாக இருக்கட்டும், ஸ்கூல் போகிறவங்க யாராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன். இரவு சாப்பிட்ட பிறகு காலையில் மலம் சரியாக போகலைன்னா காலை உணவை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே. ஞாபகத்தில் வச்சுங்க. மனசு இல்லையா தவிர்க்க? அதான் இதுங்க ரொம்ப பேர்த்துக்கு ஐயோ சாப்பிடாம போகிறோமே, அதை மட்டும் தான் நினைப்பீங்க. சாப்பிட்டதுன்னா வெளியாகலேங்கிற கவலை உங்களுக்கு இருக்கணும். இரவு சாப்பிட்டு போடல, ரொம்ப முக்கியம். அப்போ என்ன செய்யணும்னா, காலையில் எழுந்த உடனே உட்கார்ந்து வெந்நீர் குடிக்கணும். அந்த மாதிரி ஆட்கள். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, வெந்நீர் குடிக்கும் போதே நீங்கள் வேற ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் அடிக்க வேண்டாம். முன்னே நான் பல முறை நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன், மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுடைய கல் உப்பு வீட்டில் இருக்கும். ஒரு 200 ml தண்ணிக்கு 25 கிராம், 200 mlக்கு 25 கிராம் கல் உப்பு போட்டுருங்க. போட்டு நல்லா கலக்கிடணும். 200 மில்லி தண்ணிக்கு 25 கிராம் கல் உப்பை போட்டு கலக்கி
200 கிராம் 200 ml அதே மாதிரி திரும்ப ஒரு 200 ml 2 முறை குடிக்கணும். குடிச்சிட்டு வெந்நீர்ல தான் அப்படி குடிச்சிட்டு உட்காருங்க. 25 நிமிஷத்துல ரிமூவ் ஆயிடும். அப்புறம் சாப்பிட்டு போங்க. யார் யாருக்கெல்லாம் வரலையோ முன்கூட்டியே எழுந்த உடனே இந்த வேலையை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைமும் மிச்சம். அது பாட்டில் ஒரு 1 ஹவருக்குள்ள எல்லாமே கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும், ஃப்ரீ ஆயிடும். இது ஒரு அவசர அடி தீர்வு. ஆனா இன்னும் எளிமையா வந்து உங்களுக்கு ரெகுலராகவே உங்க உடல் குடல் எல்லாம் சுத்தமாகி நீட்டா வரணும்னா வேற ஒண்ணுமே இல்லை. இன்றைக்கு இந்த மலக்கட்டு உள்ளவங்க பூரா ஆமணக்கு எண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில். ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய். உங்க அம்மா கிட்டேயோ உங்க மனைவி கிட்டேயோ உங்க அக்கா கிட்டேயோ யார் உங்க வீட்டில் சமைப்பாங்களோ அவங்கள்ட்ட போய் சொல்லிருங்க, இந்தா நீங்களே வாங்கி போய் கொடுத்துருங்க. சுத்தமான மெடிக்கல்ல வாங்குங்க. சுத்தமான ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் வாங்கிட்டு போய் எந்த எண்ணெயில அவங்க தாளிக்கிறாங்களோ அந்த எண்ணெயில இப்ப 1/2 லிட்டர் கடலை எண்ணெய் வச்சுங்க. தாளிக்கிற எண்ணெய் வச்சிருக்காங்க வீட்டுல, சமையல் எண்ணெய் 1/2 லிட்டர் கடலை எண்ணெய் இருந்துச்சுன்னா அதுல 1/4 லிட்டர் இதை சேர்த்துங்க. கொண்டு போய் தாளிப்புக்கு மலக்கட்டு உள்ளவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதை தாளிக்க சொல்லுங்க. நீங்க அது மாதிரி தாளிக்கிறனாங்க, அது மாதிரிலாம் முடியாதுங்க, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க எங்க வீட்டுல அப்படின்னு சொன்னா யாருமே ஒத்துக்கணும். இதுதான் அறிவு. விளக்கெண்ணெய் கலந்து தாளிக்க ஒவ்வொரு குடும்பமும் விளக்கெண்ணெய் கலந்து தாளிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து விளக்கமாக நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, கண்டிப்பாக மலக்கட்டு தீர்ந்துடும். காலையில உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கலாம் ஃப்ரீயா போவாங்க. விளக்கெண்ணெய் சேரணும். அப்புறம் மலக்கட்டு இருக்குன்னு சொல்றீங்களா, இரவு சாப்பிடும் பொழுது 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய காரமான குழம்புல பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. அதை மட்டும் ஒரு 2 வாய் அளவுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் கலந்து, சில பேருக்கு குடிக்க முடியாது எண்ணெய், அதனால சொல்றேன். காரமான குழம்பு இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதுல பயன்படுத்திக்கலாம். அப்படி சாப்பிட்டுக்கலாம் டபக்குன்னு. சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரசம் இதெல்லாம் போட்டு நீங்க சாப்பிட்டு என்னமோ சாப்பிட்டுங்க. இதை ஃபர்ஸ்ட்ல வந்து 1 ஸ்பூன் எண்ணெய், சுருக்கமான வழி, ஒரு 10 நாளைக்கு இது மாதிரி பயன்படுத்தி பாருங்க. அற்புதமா இருக்கும். காலையில ஆனந்தமா இருக்கும். வெறும் விளக்கெண்ணெய் 1 ஸ்பூனை இரவு சாப்பாட்டுல, இல்லை சார் தோசை தான் சார் சாப்பிட்றோம், நாங்க என்ன சார் பண்றது அப்படின்னா, நல்லா புரிஞ்சுங்க. தோசைக்கு சட்னி ஏதாவது வச்சிருப்பாங்கல்ல, சாம்பார் வச்சிருப்பாங்களா, அதுல மிக்ஸ் பண்ணிக்கங்க. டக்குன்னு கொஞ்சம் எப்படியோ 1 ஸ்பூன் எண்ணெய் உங்களுக்குள்ள போயிடணும். இது போயிட்டாலும் உங்களுக்கு மலக்கட்டு எளிமையாக நீங்கிடும். காலையில எழுந்த உடனே வெந்நீர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வெந்நீர் ஒரு கால் டம்ளர் வெந்நீர்ல ஒரு 1/2 ஸ்பூன் விளக்கெண்ணெயை கலந்து குடிச்சிங்கனாலும் மலக்கட்டு போயிடும். இதெல்லாம் எளிய முறை, இதெல்லாம் வந்து பாரம்பரிய முறை. மீண்டும் ஞாபகப்படுத்துறேன், இதுதான் இயற்கையா போறது. இதுல வந்து நம்மகிட்ட வந்து மலம் நீக்கி மருந்துகள் நிறைய, சங்க காலத்துல தயாரான மருந்துகள்லாம் நிறைய இருக்கு. இந்த மாதிரி வாத உடம்பு, பித்த உடம்பு, கப உடம்பு 3 உடம்புக்குமே தேவையான பரிக்குதிரைன்னு ஒரு அற்புதமான மருந்து நம்முடைய பாரம்பரியத்துல இருக்கு. இந்த பரிக்குதிரை அப்படிங்கிற இந்த மருந்தை வாங்கி நீங்க அதாவது 6 மாசத்துக்கு ஒருக்கா பயன்படுத்திட்டீங்கன்னாலும் உங்களுடைய குடல் சுத்தமாய்விடும். 72,000 நாடியும் அது சுத்தம் பண்ணும். ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.